வெல்கம் டு ஐடியம் அகாடமி. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யூனிட் 4 டீச்சர் எஜுகேஷனோட சப் யூனிட் 2. இதுல நம்ம சப் யூனிட் 1ல நம்ம மெயினா அதுல பார்த்தது டீச்சர் எஜுகேஷன்ல என்னெல்லாம் இருக்கு, ஸ்டேஜஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் பார்த்தோம். ப்ரீ சர்வீஸ், இன் சர்வீஸ், இல்ல நடுவுல இண்டக்ஷன்னா என்ன அதுவும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நாலேஜ் பேஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அது 2 தான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலேஜ் பேஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன்ல நமக்கு ஏபர் மாஸ்டர் இருக்கும், டெங்கன் லூக் இருக்கும், ஷூல்மேன் இருக்கும். அந்த 3 பேரு தான் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. ரைட்டா? சோ இத நம்ம நல்லா படிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த பிஒய்க்யூஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணும்போது, வேற எதனா தியரீஸோ, வேற எதனா பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த பிஒய்க்யூஸோட சேர்த்து நம்ம அதெல்லாம் பார்ப்போம். ரைட்டா? இப்போ சப் யூனிட் 2 நம்ம இதுல மாடல்ஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷனல் அப்ரோச்சஸ், அதுக்கப்புறம் நீட் அண்ட் பர்ப்பஸ் ஆஃப் இன் சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன், அப்புறம் டீச்சர் கோட், ப்ரொஃபஷனலைசேஷன் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன். இதுல மாடல்ஸ்ல இருந்தும் நமக்கு கொஸ்டின் வரும். டிரான்சாக்ஷனல் அப்ரோச்சஸ்ல வரும். இந்த இன் சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்டேட்டடாகவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இப்போ என்சிடிஇ ரோல் எடுக்கிறாங்கன்னா அவங்க எத்தனை நாள் நமக்கு அலாட் பண்றாங்க, அவங்க என்னெல்லாம் ரோல் பண்றாங்க. இப்போ எஸ்சிஆர்டினா அவங்க என்ன ரோல் பண்றாங்க, இதுல இன் சர்வீஸுக்கு இவங்க பங்கு என்ன, இப்போ டயட் எடுத்தோம்னா டயட்டோட பங்கு என்ன. ஸோ நம்ம எஜுகேஷன் மேஜர் பேப்பர்னால இதெல்லாமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டயட் என்ன பண்றாங்க, ஓகே, இந்த பிஆர்சி சிஆர்சி இதுல யாரு மெயினான இன் சர்வீஸ் கொடுக்குறாங்க, ப்ரீ சர்வீஸ் யார் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக் திங்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் டீச்சர் எஜுகேஷன் நமக்கு இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ மாடல்ஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் அப்படின்னா, இப்போ டீச்சர் எஜுகேஷன் இப்போ படிக்கிறாங்க, அதுக்கு இப்போ ஒரு கரிக்குலம் செட் பண்றோம்னா எந்த மாடல்ல இருக்கும், அந்த டீச்சர்ஸ் இப்போ நாளைக்கு பின்னாடி போய் எந்த எந்த மாடல் பேஸ்ல அவங்க எடுக்கலாம், அதுக்கு நமக்கு இருக்கு. அதான் இது மாடல்ஸ்னா அதான் இங்க. So models of teacher education are structured framework used for preparing teachers by focusing on specific approaches, philosophies and teaching strategies. ஏன்னா நிறைய philosophies இருக்கு. அந்த philosophies பேஸ்ல அந்த மாடல்ஸ் உருவாகும் இல்லையா? So the major models மெயினா நம்ம என்னன்னு சொல்றோம், behavioristic model, இன்னொன்னு competency based model, then inquiry oriented model. பிஹேவியரிசம்னாலே இங்க டீச்சரோட ரோல் பெருசா இருக்கும். ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ், இந்த பிஹேவியரிசம் வந்தாலே ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கும், கண்டிஷனிங் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாவ்லோ, ஸ்கின்னர், தாண்டேக்கு, வாட்சன், 4 பேர் அப்படியே அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஹேவியரிசம் வந்தாலே நம்ம ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம் வாட்சன், ஜேபி வாட்சன் இல்லையா? ஸோ இவங்களோட மெயினா எது ப்ளே பண்ணுது, ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ், தூண்டுதல் துலங்கல்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இங்க டீச்சரோட ரோல் இருக்கு. இங்க பெருசா காக்னிஷன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். திங்கிங் ப்ராசஸ்க்கு நம்ம ஒரு விஷயத்த பசங்களை செய்ய வைக்கிறதுல இங்க இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் காம்படன்சி பேஸ்டு மாடலுங்கிறது திறன் வளர்க்கறது. நம்ம என்ன ஒரு காம்படன்சி, இப்போ இந்த ஒரு சப்ஜெக்ட் நடத்துறோம், இந்த யூனிட்ல அந்த பசங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், அந்த திறனை வளர்க்கறதுல மெயின் இம்பார்ட்டன்ஸ். ரியலாவே அந்த லேர்னிங் நடக்கும். அதை அந்த குழந்தைங்களால ரியல் லைஃப்ல ப்ராக்டிக்கலா பண்ணி காட்டவும் முடியும். அதுதான் காம்படன்சி பேஸ்டு. இன்குவைரி ஓரியன்டட் மாடல் கம்ப்ளீட்டா இது லேர்னர் சென்டர்ல போயிடுது. இன்குவைரி ஓரியன்டட் மாடல் பசங்களே ஒரு கொஸ்டின், நம்ம ஜஸ்ட் என்ன ப்ராப்ளம் சொல்றோம்னா பசங்களே ஒவ்வொன்றா கொஸ்டின் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசிச்சு ஒன்றுத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது இன்குவைரி ஓரியன்டட் மாடல் சொல்றோம். ஸோ இந்த 3 மாடல் பேஸ்ல நமக்கு மாடல்ஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் ஃபார்ம் ஆகுது. ஓகே. ஸோ இதுல மெயினா பிஎஃப் ஸ்கின்னர்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன்னா பாவ்லோவை பொறுத்த வரைக்கும் அசோசியேட்டிவ் லேர்னிங் இருக்கும். இந்த டாக் போன் ஜஸ்ட் ஒரு அசோசியேட்டிவ் லேர்னிங் தான் இருக்கும். அது கரெக்ட், அது அப்படியே அசோசியேட் பண்ணும். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, பிஎட்லலாம் கூட தான் அந்த மணி சவுண்டுக்கும் அந்த சாப்பாடையும் ஒண்ணா காட்ட காட்ட என்ன ஆயிடும், அந்த டாக் அப்படியே அதுக்கு கண்டிஷன் ஆயிடும். நம்ம மணியே அடிக்கலனாலும், சாப்பாடே கொடுக்கலனாலும் அந்த மணி சவுண்டு கேட்டோடனே அதுக்கு வாயில எச்ச வந்துரும். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம 3rd லெசன் லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ் இருக்கு. இப்போ நான் இன்னும் எல்லா தியரியும் நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா பிஎஃப் ஸ்கின்னரை பொறுத்த வரைக்கும் அது கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஓகே, நம்மளோட பாவ்லோவது கிளாசிக்கல் கண்டிஷனிங், அது அசோசியேட்டிவ் லேர்னிங் இருக்கும். அங்கேயும் ஆனா ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கும். பட் இந்த இடத்துல ஆப்ரண்ட் கண்டிஷனிங் பொறுத்த வரைக்கும் பிஎஃப் ஸ்கின்னர் என்ன சொல்றாரு, இந்த இடத்துல பனிஷ்மெண்ட் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஓகே, நம்ம கொடுக்குற பனிஷ்மெண்ட்டா இருக்கட்டும், நம்ம அதுக்கு ஊக்குவிக்கிற விதமா இருக்கட்டும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாரு. இதுதான் அந்த ராட் இது வரும் இல்லையா? அந்த இடத்துல ராட் இது, பிஜியன்து. ஓகே. நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஊக்குவிக்கிறோம், நம்மள பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் குடுக்க குடுக்க அது நல்லா பண்ணும் பசங்க. நெகட்டிவா பண்ணும்போது பனிஷ்மென்ட். அதான் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மென்ட்ன்னு சொல்றோம். ஸோ பிஎஃப் ஸ்கின்னர்து அதான் நம்ம ஆப்பரண்ட் கண்டிஷனிங் சொல்றோம். இதையும் மறக்காதீங்க. கிளாசிக்கல் கண்டிஷனிங் பாவ்லோவது, ஆப்பரண்ட் கண்டிஷனிங் பிஎஃப் ஸ்கின்னர்து.
ஸோ அப்சர்வபிள் பிஹேவியர் பிஹேவியரிசம்னாலே என்னது அவங்களோட நடவடிக்கையில ஒரு சேஞ்ச் நம்ம கொண்டு வர வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ இத கோர் ஐடியா என்னது? லேர்னிங் அக்கர்ஸ் வென் டிசையர்டு பிஹேவியர்ஸ் ஆர் ரீஇன்ஃபோர்ஸ்டு த்ரூ ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ இது டீச்சர் சென்டர்டா தான் இருக்கும். ஏன்னா டீச்சர் அங்க ஸ்டிமுலஸ் பண்றதுக்கு தேவைப்படுறாங்க. ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங் இருக்கும். இந்த மாதிரி பிஹேவியரிஸ்டிக் மாடல் ஃபாலோ பண்றாங்கன்னா, கன்டென்ட் இஸ் பிரசன்டட் இன் எ ஸ்டெப் பை ஸ்டெப் சீக்வென்ஷியல் மேனரா இருக்கு. ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் நடக்குது. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட். ஒரு விஷயம் நல்லா பண்ணும்போது நம்ம பாசிட்டிவா சொல்றதா இருக்கட்டும். ஒரு விஷயம் நம்ம தேவையில்லாத ஒண்ணுத்த அந்த குழந்தைகிட்ட இருந்து எடுத்து ஒரு நல்ல விஷயத்த நம்ம குழந்தை கத்துக்க வைக்கிறோம்னா, அது நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் ஆயிடும். ரைட்டா? ஸோ அப்சர்வபிள் அவுட்கம் இருக்கும். கண்டிஷனிங் இருக்கும். மெயினா இந்த பிஹேவியரிசம் வந்தாலே கண்டிஷனிங். நம்மளே ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா பண்ண வைக்க வைக்க என்ன ஆயிடும்? ஹேபிட்ஸ் குழந்தைங்களுக்கு உருவாகும். அதுதான் கண்டிஷனிங். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன? கிளியர் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெஷரபிள் அவுட்கம்ஸ் இருக்கும். ஏன்னா கண்டிப்பா நம்ம கரெக்ட்டான ஒரு நோக்கம் அத நோக்கி தான் நம்ம பண்றோம். ஸோ அதுல கரெக்ட்டான பசங்களோட ஸ்டூடண்ட் ப்ராக்ரஸ் நமக்கு தெரிய வரும். A teacher uses a point system to reward good classroom behavior. So effective in promoting routine skills and பிஹேவியர்ஸ்க்கு இது ரொம்ப பொருந்தும். கரெக்ட்டா குழந்தைங்க வந்து ரொட்டீனா ஒரு விஷயம் பண்றதெல்லாம் கரெக்ட்டா கண்டிஷன் பண்ணிடுறோம். அதுல வருது. இப்ப ரிப்பிட்டேட்டிவா ஒரு டேபிள் சொல்ல வைக்கிறது, இல்ல ப்ரொனன்சியேஷன் எக்சர்சைஸ் பண்ற இடத்துல இது செட் ஆகுது. டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன ஆயிடும்னா இந்த இடத்துல இங்க டீச்சரோட ஜஸ்ட் ஒரு ஸ்டிமுலஸ் குடுக்க அங்க ரெஸ்பான்ஸ் வர்றதுன்னா, அந்த குழந்தையோட திங்கிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. கிரியேட்டிவிட்டி பெருசா இங்க வேலை இருக்காது. அதுதான் இந்த ரோட் மெமரைசேஷன், ப்ராப்ளம் சால்விங்லாம் இங்க இருக்காது குழந்தைங்களுக்கு. ரோட் மெமரைஸ் பண்ணுமா, அது பண்ண முடியும் குழந்தையால. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு செட் ஆகும். அது ஓவர் ரிலையன்ஸ் ஆன் எக்ஸ்டர்னல் ரிவார்ட்ஸ். ஒரு ரிவார்டுக்காகவே குழந்தை என்ன பண்ணுதோ, அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகேவா? ஸோ பிஹேவியரிஸ்டிக் மாடல் எதுல ஃபோக்கஸ் பண்ணுது? அப்சர்வபிள் பிஹேவியர், ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட், கண்டிஷனிங், டீச்சர் சென்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரில் அண்ட் பிராக்டிஸ் லேர்னிங். ரைட். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது காம்படன்சி பேஸ்டு மாடல். இந்த காம்படன்சி பேஸ்டு மாடலை பொறுத்த வரைக்கும் டீச்சர் எஜுகேஷன் மெயினா எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்றாங்க? அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை கரெக்டா அந்த குழந்தை புரிஞ்சுக்குது. மாஸ்டரி ஆஃப் ஸ்பெசிபிக் டீச்சிங் காம்படன்சி. ஓகே, ரெக்வயர்ட் ஃபார் எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் பர்ஃபார்மன்ஸ். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் டீச்சர் ட்ரைனிங் எதை பேஸ் பண்ணிருக்கு? பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா இருக்கு, அவுட்கம் ஓரியன்டா இருக்கு. அது திறன் வளருது. உண்மையாவே அந்த குழந்தையால பண்ண முடியுது. இப்ப அடிஷன் நான் சொல்லி தரேன்னா, குழந்தையால எந்த மாரி பண்ணாலும் அந்த அடிஷன் கரெக்ட்டா பண்ணுது. ஓகே, ஒரு கிளாஸ் ரூம் ஒரு என்வாயர்ன்மென்ட் செட் பண்ணி அதுல பண்ணும்போது குழந்தை கால்குலேட் பண்ணி சொல்லுது. ஸோ ரியல் லைஃப்லயும் கனெக்ட் பண்ண அதால முடியுது. ஸோ மீனிங் எ ட்ரெய்னி டீச்சர் மஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் மாஸ்டரி ஆஃப் நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆட்டிட்யூட்ஸ் பிஃபோர் கம்ப்ளீட்டிங் த ப்ரோக்ராம். ஸோ உண்மையாவே இந்த காம்படன்சி வளருது. திறன் அதுக்கு தான் இந்த ட்ரெய்னிங் போறதெல்லாம் இருக்கிறது. நாளைக்கு ரியல் கிளாஸ் ரூம் போறதுக்கு முன்னாடியே பசங்களுக்கு அந்த புரிஞ்சுக்கிறது அந்த டீச்சர்ஸ்க்கு, ட்ரெய்னீஸ்க்கு. So the emphasis is not only on theoretical knowledge but also on observable teaching competencies. இது உண்மையாவே என்னென்ன காம்படன்சிஸ் அதுக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே கத்துக்க உதவுது. ஸோ மீனிங் ஆஃப் காம்படன்சினா என்னன்னா, காம்படன்சி ரெஃபர்ஸ் டு த எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் எ ஸ்பெசிபிக் டீச்சிங் டாஸ்க். நாலேஜா இருக்கட்டும், ஸ்கில்ஸா இருக்கட்டும், ஆட்டிடியூட்ஸா இருக்கட்டும், எல்லாமே சார்ந்தது காம்படன்சி. ஸோ எ டீச்சர் நார்மலா இப்ப எல்லாமே நம்ம டீச்சரை ரிலேட்டடா படிக்கிறதுனால வெறும் டீச்சர் கிட்ட படிக்கிறோம். இதே காம்படன்சி பேஸ்டு நம்ம பசங்களுக்கும் பண்ணலாம். நம்ம எது சொல்லி கொடுக்குறோமோ அதை உண்மையாவே அந்த குழந்தை கத்துக்கிறதுக்கு அது உதவும். ரைட்டா? எ டீச்சர் டெமான்ஸ்ட்ரேட்டிங் காம்படன்சி இன் கிளாஸ் ரூம் கொஸ்டினிங் ஸ்கில்ஸ் பை ஆஸ்கிங் கிளியர் ரிலவென்ட் அண்ட் தாட் ப்ரோவோக்கிங் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி அது டீச்சரோட பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இதை படிக்கிறதுனால இது இருக்கு. ஓகே. ஸோ மேஜர் காம்படன்சிஸ் டெவலப்ட் இன் டீச்சர்ஸ். நார்மலா இப்போ டீச்சருக்கு என்ன காம்படன்சி தேவை? ஏன்னா இப்போ நம்ம படிக்கிறது போல டீச்சர் எஜுகேஷன்ல பிளானிங் காம்படன்சி கண்டிப்பா தேவை. இப்போ ஒரு லெசன் நடத்துறோம்னா அதுக்கு எப்படி பண்றோம்? ப்ரிப்பரேஷன் தேவை. பிரசன்டேஷன் அது எப்படி நம்ம அழகா பெடகாஜி எப்படி அழகா சொல்லி கொடுக்க போறோம் கிளாஸ்ல. இப்போ கொஸ்டின் பண்றது ஒரு காம்படன்சி தான். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் ஒரு காம்படன்சி தான். பசங்களை கரெக்டா என்கரேஜ் பண்றது எல்லாமே ஒரு காம்படன்சி. ஒரு கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு விதத்துல ஒரு காம்படன்சி தான். கரெக்டா மெயின்டைன் பண்றது, கரெக்டா எந்த இடத்துல ஃபீட்பேக் கொடுக்கணுமோ ப்ராப்பரா கொடுக்கறது, பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கறது, அது எல்லாமே. அப்புறம் இவாலுவேஷன் காம்படன்சி, பசங்களை அசஸ் பண்ற விதமும் இருக்கு இல்லையா? ஸோ தீஸ் காம்படன்சிஸ் ஆர் ஆஃபன் ப்ராக்டிஸ்டு த்ரூ. எப்படி பண்ணலாம்? ஒன்று மைக்ரோ டீச்சிங்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க கற்றுக்குறாங்க ட்ரைனிஸாக இருக்கும் போதே. அண்ட் சிமுலேட்டட் டீச்சிங் செஷன். சிமுலேட்டட்னாலே உண்மையாலுமே ரியல் லைஃப் கிளாஸ் ரூம் மாதிரியே ஒரு சிமுலேஷன்னாலே அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் செட்டப்ல பண்றது சிமுலேட்டட் சொல்றோம். ஸோ கீ ஃபீச்சர்ஸ் என்னது? காம்படன்சி பேஸ்டு டீச்சர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அவுட்கம் பேஸ்ட் அப்ரோச் இருக்கு.
ஏன்னா அதோட அவுட்கம் என்ன உண்மையாவே நமக்கு எது தேவையோ அத கத்துக்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா இருக்கு. இண்டிவிஜுவலைஸ்டு லேர்னிங் நடக்குது. கன்டினியூஸ் அசஸ்மென்ட் பண்றோம். ஃபீட்பேக் ஓரியன்டடா இருக்குது. ஏன்னா மைக்ரோ டீச்சிங்லாம் பண்ணும்போது ஃபீட்பேக்குக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். ஸோ ஃபீட்பேக் ஓரியன்டடா இருக்கு. ஸோ இது எல்லாமே காம்பட்டன்சி பேஸ்ட். இது மாடல்ஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன். ஸோ இந்த மாடல் நம்ம இதுல பண்ணும்போது இதெல்லாம் டீச்சருக்குள்ள வளரும். அதுதான். இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னா, கிளியர் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் பிராக்டிகல் அப்ளிகேஷன் வளருது. ஸோ ஃபோக்கஸஸ் ஆன் ரியல் லைஃப் டீச்சிங் ஸ்கில்ஸ் ரேதர் தேன் ஜஸ்ட் தியரிட்டிக்கல் நாலேஜ். அப்புறம் பர்சனலைஸ்டு லேர்னிங் ஸ்பேஸ். ஏன்னா அவங்களே ஒரு விஷயம் யோசிச்சு பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஓன் பேஸ்ல ப்ராக்ரஸ் நடக்குது. மாஸ்டரி கண்டிப்பா எப்பயுமே வந்து காம்பட்டன்சில அந்த மாஸ்டரின்ற வேர்டு வந்து கனெக்டடா இருக்கும். மாஸ்டரினாலே எது நம்ம கத்துக்கிறோமோ அதுல உண்மையாவே அது ரியல் லேர்னிங் அங்க நடந்திருக்கும். Okay, so teacher trainee who struggles with lesson planning receives additional support while another who excels on advanced step. So உண்மையாவே அந்த இடத்துல அவங்க கத்துக்கிறாங்க. தெரிஞ்சுக்க. ஏன்னா ஃபீட்பேக்கும் இருக்கிறதுனால மத்தவங்க கிட்ட இருந்து நம்ம ஃபீட்பேக் எடுத்து அழகா கத்துக்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் ஓவர் ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் டீச்சிங் ஸ்கில்ஸ். அந்த காம்பட்டன்சிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். இப்ப அந்த டீச்சிங் ஸ்கில்னா வெறும் டீச்சிங் ஸ்கில்லுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். ஸோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் சம்டைம்ஸ் பார்க்கறதுனால மத்த பெர்ஸ்பெக்டிவ் பார்க்க முடியாம போறது. அதான் ஓவர் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்றது. டைம் கன்சியூம் ஆகும். நான் ஒவ்வொரு காம்பட்டன்சி நம்ம இப்ப டீச்சிங் எப்படி இருக்கு? கிளாஸ்ல இன்டராக்ஷன் எப்படி இருக்கு? அவங்களோட பர்சனலா பண்றது எப்படி இருக்கு? அந்த மாரி நம்ம தனித்தனியா பிரிக்கும்போது டைம் கன்சியூம் ஆகுது. ஸோ த காம்பட்டன்சி பேஸ்டு மாடல் எத எம்பசைஸ் பண்ணுதுன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு டீச்சர் ட்ரெய்னிங்கா இருக்கு. அப்சர்வபிள் டீச்சிங் ஸ்கில்ஸ் வளருது. கன்டினியூஸ் இவாலுவேஷன் இருக்கு. மாஸ்டரி லேர்னிங் இங்க நடக்குது. மைக்ரோ டீச்சிங் பிராக்டிஸ். ஏன்னா ரியல் லைஃப் செட்டப்ஸ், ரியல் லேர்னிங் அங்க நடக்குது. நெக்ஸ்ட் 3வது நமக்கு இருக்கிற மாடல் நம்ம சிலபஸ்ல இன்குவைரி ஓரியன்டட் மாடல். ஸோ இதுக்கு ஒரு மாடர்ன் மாடல்னே சொல்லலாம். இந்த இன்குவைரி ஓரியன்டட் மாடல் எதெல்லாம் டெவலப் பண்ணுது? கொஸ்டின் பண்றதுக்கு, ஒன்னத்த இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு, டிஸ்கவரி புதுசா ஒன்னத்த கண்டுபிடிக்கிறது, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வளருது. இது எல்லாமே இந்த இடத்துல நமக்கு வளருது. ஸோ திஸ் மாடல் எம்பசைசஸ் சயின்டிபிக் திங்கிங் வளருது, கிரிட்டிக்கல் இன்குவைரி வளருது, ரிஃப்ளெக்டிவ் லேர்னிங். இது எல்லாமே இன்குவைரி ஓரியன்டட் லேர்னிங். இது இந்த பேஸ் நம்ம பண்ணும்போது டீச்சர் எஜுகேஷன் மாடல். இதையே கூட நம்ம பசங்களுக்கும் நம்ம நடத்தலாம். பசங்களுக்கும் இன்குவைரி மாடல்ல நம்ம குடுக்கலாம். குழந்தைங்களே ஒரு ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ண வைக்கலாம். அதுங்களே ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணும். இப்படி இருக்குமா? அப்படி இருக்குமா? அப்புறம் நெறைய டேட்டா கலெக்ட் பண்ணும். அதுலேருந்து ஒரு சொல்யூஷன் வரும். ஸோ இது குழந்தைங்களுக்கு பண்றது. இது நம்ம டீச்சர் கரிக்குலம்ல ஆட் பண்ணும்போது இந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகுன்றது இங்க இருக்கு. ஸோ இந்த இன்குவைரி மாடல்ஸ டெவலப் பண்ணது யாரு? ரிச்சர்ட் சச்மன். இது கேட்பாங்க. இன்குவைரி மாடல் டெவலப் பண்ணது சச்மன். So the model trains teachers to guide students in investigating problems systematically. Okay. ஸோ இதோட ஃபீச்சர் என்னன்னா, இது கம்ப்ளீட்டா ஸ்டூடெண்ட் சென்டர்ட் அப்ரோச்சா இருக்கும். ஏன்னா லேர்னர்ஸே ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றாங்க இன்வெஸ்டிகேஷன், டிஸ்கஷன்ல. அப்புறம் இன்குவைரி அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் இங்க இருக்கும். இன்குவைரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டேட்டா கலெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் கேட்கறதா இருக்கட்டும், ஆன்சர்ஸ்க்கு சர்ச் பண்றதா இருக்கட்டும், ப்ராப்ளம் சால்விங் ஓரியன்டேஷன் இருக்கும். ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் கண்டிப்பா இங்க இருக்கும். ஸோ டிஸ்கவரி லேர்னிங் இதுவும் இம்பார்ட்டன்ட். டிஸ்கவரி லேர்னிங் நாலேஜ் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் த்ரூ எக்ஸ்ப்ளோரேஷன். டிஸ்கவரி லேர்னிங்னாலே என்னது? கத்துக்கிறது. ஒவ்வொரு விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்க ஒன்னொன்னா கத்துக்கிறது டிஸ்கவரி லேர்னிங் சொல்றோம். இது இன்குவைரி ஓரியன்டட் லேர்னிங்ல வர்றது. த 5 phases ஆஃப் த இன்குவைரி ட்ரைனிங் மாடல் என்னன்னா, என்கவுண்டர் வித் த ப்ராப்ளம். இது ஒரு தடவ கேட்டிருந்தாங்க. இது வந்து கிளாஸ்ல நம்ம பண்றதா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளத்த நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ரியல் லைஃப் ப்ராப்ளம் என்ன இருக்கோ அத பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? டேட்டா கேதரிங் அண்ட் வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா ஃபேக்ட்ஸ் கலெக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ், அந்த எக்ஸிஸ்டிங் நாலேட்ஜோட செக் பண்ணி பார்க்குறோம். அப்புறம் டேட்டா கேதரிங் ஃபார் எக்ஸ்பெரிமென்டேஷன். இப்ப எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்குறோம்னா, நமக்கு தெரிஞ்சதோட இந்த சொல்யூஷன் இப்ப கிடைச்ச டேட்டா வச்சு யோசிக்கிறோம். இப்படி இருக்குமா? ஸோ கண்டக்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளோரிங் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ். இப்போ ஃபார்முலேட்டிங் அண்ட் எக்ஸ்பிளைனிங் பண்றோம். டெவலப்பிங் ஹைப்போதசிஸ் அண்ட் ஹைப்போதசிஸ்னாலே டென்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். யோசிக்கிறோம். இப்படி வரும், அப்படி வரும். அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் அனலைசிங் த இன்குவைரி ப்ராசஸ். கரெக்ட்டா அனலைஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வித் த ப்ராப்ளம், டேட்டா கேதரிங் அண்ட் வெரிஃபிகேஷன், டேட்டா கேதரிங் ஃபார் எக்ஸ்பெரிமென்டேஷன், ஃபார்முலேட்டிங் அண்ட் எக்ஸ்பிளைனிங், அதுக்கப்புறம் அனலைஸ் த இன்குவைரி ப்ராசஸ். இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னா, கிரிட்டிக்கல் திங்கிங் நிறைய வளருது. கிரியேட்டிவிட்டி கண்டிப்பா வளரும். அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வளரும். அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ்னாலே நமக்கு கிடைக்கிற டேட்டாவ அனலைஸ் பண்ணி பார்க்குறது. அத அத என்ன சொல்றது? பிரிச்சு பார்த்து இததான் அனலைஸ்ன்னு சொல்லுவோம். இது நெறைய இருக்கிறத சேர்த்து பார்க்குறது சிந்தசிஸ்ன்னு சொல்லுவோம்.
அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். ஒண்ணுத்த பிரிச்சு அத பார்ட்டா பிரிச்சு ஒண்ணு ஒண்ணா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரும். அனலைஸ் பண்றோம். கியூரியாசிட்டி வளருது. டீப் லேர்னிங் வளருது. இது ஃபோஸ்டர்ஸ் எ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கன்டென்ட். ஸோ இதனால என்ன ஆகுது? ஒண்ணொண்ணுத்த பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கும்போது, அத பத்தின ஒரு கரெக்ட்டான புரிதல் நமக்கு வருது. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லும்போது, இது கண்டிப்பா டைம் கன்சியூமா இருக்கும். ஏன்னா, அது வந்து சம்டைம்ஸ் சில டாபிக்குக்கு இட் டேக்ஸ் லாங் டைம். ஸோ லாங்கர் இன்ஸ்ட்ரக்ஷனல் டைம் எடுத்துக்குது. மேக்கிங் ஹார்ட் டு கவர் ஆல் த சிலபஸ் டாபிக்ஸ். இது டைம் கன்சியூமிங். சேலஞ்சிங் ஃபார் டீச்சர்ஸ் வித்தவுட் ஸ்ட்ராங் இன்குவைரி ஸ்கில்ஸ். இப்ப நமக்கு ஒரு ரியல் லைஃப்ல ஒரு ப்ராப்ளத்த பத்தி ஓரளவு ஐடியா இருந்தா தான், பசங்களோட அந்த ப்ராசஸ்ல வந்து டீச்சருக்கு கரெக்ட்டான ஒரு கைடன்ஸ் குடுக்கவும் முடியும். கரெக்ட்டான்றது டீச்சருக்கு தெரியும். ஸோ டீச்சருக்கும் ஃபர்ஸ்ட் இத பத்தின ஒரு ஸ்ட்ராங் என்குயரி ஸ்கில்ஸ் இருக்கணும். அத வந்து இந்த டீச்சர் எஜுகேஷன் வளர்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ டீச்சர்ஸ் நீட் அட்வான்ஸ் ஸ்கில்ஸ் இன் கைடிங் டிஸ்கஷன்ஸ் அண்ட் மேனேஜிங் ஓப்பன் எண்ட் என்குயரிஸ். இந்த ஓப்பன் எண்ட்னாலே பசங்கள யோசிக்க வைக்குது. க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா, நம்ம நம்ம குடுக்குற ஆப்ஷன்ஸ்ல இருந்தே பசங்கள ஆன்சர் சொல்ல வச்சோம்னா, அதெல்லாம் க்ளோஸ் எண்டட் கொஸ்டின்ஸ். ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் வந்து அவங்க ப்ராசஸ அவங்க யோசிச்சு அவங்களே சொல்ல வைக்கிறது ஓப்பன் எண்டட். நெக்ஸ்ட் குயிக் கம்பேரிசன் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் மாடலை பொறுத்த வரைக்கும் பிஹேவியரிஸ்டிக் மாடல்னா பிஹேவியர் மாடிஃபிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ நேச்சர் எப்படி இருக்கும், இது டீச்சர் சென்டர்டா இருக்கும். காம்படன்சி பேஸ்டு மாடல் வந்து டீச்சிங் ஸ்கில்லோட மாஸ்டரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் இன்குவைரி ஓரியன்ட் மாடல் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸ்டூடெண்ட் சென்டரா இருக்கும். இத 3 மாடல் தான் நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அடுத்தது டீச்சர் எஜுகேஷன் கரிக்குலம் அண்ட் விஷன். இது இந்த வாட்டி கொஞ்சம் ஆட் பண்ணது. ஏன்னா என்சிடிஇ இப்ப நம்ம டீச்சர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நேஷனல் லெவல்ல ஃபுல்லா அதுக்கு கரிக்குலம் செட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு பாடி ரெகுலேட்டரி பாடி அட்வைசரி பாடி எல்லாமே என்சிடிஇ தான் இல்லையா? ஸோ அது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த டீச்சர் எஜுகேஷனல் கரிக்குலம் அண்ட் விஷன் எப்படி இருக்குன்னா, டீச்சர் எஜுகேஷன் கரிக்குலம் எப்படி இருக்கு, எய்ம்ஸ் டு ப்ரிப்பேர் டீச்சர்ஸ் வித் ப்ரொஃபஷனல் நாலேஜ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு டீச்சர்னா எப்படி இருக்கணும், அந்த ப்ரொஃபஷனை எப்படி அவங்க இது பண்ணணும், பெடகாஜிக்கல் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கணும், இந்த கிளாஸ்ல எப்படி நடத்துறது, எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும், அது வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது எப்படி ஒரு டீச்சரோட எத்திக் ஃபாலோ பண்றது அதெல்லாம். நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்டிவ் எபிலிட்டிஸ், அந்த குழந்தைக்கு ஒரு மெத்தட் சரி வரலன்னா அது எப்படி மாத்துறது, ரிஃப்ளெக்டிவ் எபிலிட்டிஸ். இது எல்லாமே ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங் அண்ட் எஜுகேஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தேவைப்படுது. ஸோ த கரிக்குலம் எப்படி டிசைன் பண்றாங்கன்னா டு டெவலப் காம்பட்டன்ட் ரிஃப்ளெக்டிவ் அண்ட் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் டீச்சர்ஸா அதை உருவாக்குற மாதிரி ஒரு கரிக்குலம் செட் பண்ண வேண்டியது அவசியம் இல்லையா? காம்பட்டண்டா இருக்கணும். காம்பட்டன்ட்னா பசங்க காம்பட்டன்சி தான். பசங்களுக்கு அந்த காம்பட்டன்ட் இருக்குது, காம்பட்டன்சி பசங்களை அந்த மாதிரியும் வளர்க்கணும். உண்மையானவே அந்த இருக்கணும், அவங்க ஸ்கில் இருக்கணும். கூட ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் இருக்கணும். சோஷியலி ரெஸ்பான்சிவ், அதுதான் நம்ம கிரிட்டிக்கல் பெடகாஜி சொல்றோம். எங்கன்னா ஒரு இன்இக்வாலிட்டி நடக்கும்போது கூட வாய்ஸ் அவுட் பண்ணும். அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு குழந்தைங்களுக்கு பக்குவத்தை வளர்க்குற அந்த மாதிரி ஒரு கரிக்குலம் டீச்சர் எஜுகேஷன் இருக்கணும்னு சொல்றது. ஓகே, who can respond to the changing needs of society and education. ஸோ டீச்சர் எஜுகேஷன் கரிக்குலம் எப்படி ஃபாலோ பண்ணணும்னா இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் இருக்கணும். ஓகே, நார்மலா சப்ஜெக்ட்னு பார்த்தா எல்லா டிசிப்ளின்ஸும் சேர்ந்தது தான் இன்டர்டிசிப்ளினரி. இன்டகிரேட்டிங் நாலேஜ் ஃப்ரம் மல்டிபிள் டிசிப்ளின்ஸ் டு டெவலப் காம்ப்ரிஹென்சிவ் டீச்சிங் காம்படன்சி. ஸோ மேஜர் ஏரியாஸ் எதெல்லாம் ஒரு டீச்சிங் கரிக்குலத்தில் இன்க்ளூட் ஆகணும்னா எஜுகேஷன் ஃபிலாசபி கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய ஃபிலாசபி ஐடியலிசம் இருக்கும், ரியலிசம், ப்ரெக்மேட்டிசம், எக்ஸிஸ்டென்ஷியலிசம், சோஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனிசம். இது எல்லாமே உங்களுக்கு ஓகே, இது எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு பேஸ்ல இருக்கும். அதுல ஒவ்வொன்றும் ஒருத்தர் வேல்யூ இருக்கும் ஒவ்வொரு பிலாசபிலையும். அந்த பேஸோட நம்மளோட கண்டென்ட்ஸ் இருக்கணும். ஸோ எய்ம்ஸ் வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் இருக்கணும். அடுத்தது எஜுகேஷனல் சைக்காலஜி அங்கே உருவாயிருக்கும். ஸோ இந்த குழந்தைக்கு அதோட குழந்தைக்கு எவ்வளவோ பிலாசபிஸ் ஏதோ சைக்காலஜிஸ்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த ஏஜ் குரூப்புக்கு இந்த குழந்தைக்கு இவ்வளவுதான் காக்னிட்டிவ் growth இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மெத்தட் தான் செட் ஆகும்னு எவ்வளோ ப்ரூவனான சைக்காலஜிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிறது இம்பார்ட்டன்ட். அடுத்தது சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன். சோஷியாலஜினாலே என்னது? சோஷியாலஜினால நம்ம எஜுகேஷனும் சொசைட்டியும் ஆக்சுவலா கனெக்டட் தான். நாளைக்கு இந்த பசங்க படிச்சுட்டு ஒரு சொசைட்டில போயிட்டு நாளைக்கு நார்மல் லைஃப் லீட் பண்றதுக்கு அதுக்கேத்த மாதிரி டீச்சர் எஜுகேஷன் ஸ்ட்ரக்சரா இருக்கணும்.
அடுத்தது எஜுகேஷன் ரிசர்ச். ஏன்னா அப்டேட்டடா வந்துட்டே இருக்கு. இப்ப இருக்கிற மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாரி ரிசர்ச் டெவலப் ஆகும். அதுக்கேத்த மாரி அப்டேஷன் இருக்கணும். எஜுகேஷனல் டெக்னாலஜி இப்ப இருக்கிற அப்டேட்டடா வர டெக்னாலஜி இன்டகிரேட்டடா இருக்கிறது இம்பார்ட்டன்ட். அப்புறம் எஜுகேஷனல் லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு டீச்சருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கு. லீடர்ஷிப்பும் தெரிஞ்சிருக்கணும். இல்லையா? இப்போ ஒரு லீடர்ஷிப் ஒரு லீடரா இருக்கவங்க எப்படி அந்த இடத்த ஹேண்டில் பண்றது? அதெல்லாமும் தெரிஞ்சிருக்கும். மேனேஜ்மெண்ட் எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ற ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா? அதுவும் ஒரு டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால தான் இப்போ டிஎட், பிஎட்லாம் படிக்கிறோம்னா, கொஞ்சம் இந்த மாரி டாபிக்ஸ் நமக்கு ஆட் ஆயிருக்கும். அடுத்தது கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் கரிக்குலம் எப்படி இருக்கும்? இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச் இருக்கும். ரிஃப்ளெக்டிவ் பிராக்டிஸ் இருக்கும். ஃபீல்டு பேஸ்டு லேர்னிங். ஃபீல்டு பேஸ்டா அந்த களத்துக்கு போனா தானே உண்மையாவே அந்த நிலவரம் தெரியும். அதேதான். இன்னைக்கு டீச்சர் ட்ரெய்னீஸ் எதனால ரியல் ஸ்கூல்ஸ்ல போய் பிராக்டிஸ் பண்றாங்க? ஏன் ரியல் லைஃப்ல பண்ணும்போது மட்டும் தான், இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்க கிட்ட அவங்க கரெக்ட்டா அந்த இடத்துல நம்ம எப்படி அவங்க பழகுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் டீச்சிங் பிராக்டிஸ்ல பண்றது. இன்டர்ன்ஷிப் போறாங்க. நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டும் அதுதான் இன் சர்வீஸ் கூட சேருது. ஈவன் இப்ப இருக்கிற டீச்சர்ஸ் இப்ப இருக்கிற இந்த எவ்வளோ அப்டேட்டட் திங்ஸ் எல்லாமும் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் லைஃப் லாங் லேர்னிங் சொல்றோம். ஃபோக்கஸ் ஆன் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்ப இருக்கிற சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஈக்விட்டி, இன்க்ளூஷன், சோஷியல் அதே மாதிரி ஈக்விட்டி, ஈக்குவாலிட்டி 2த்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஈக்குவாலிட்டிங்கிறது எல்லாரையுமே நம்ம ஈக்குவலா பார்க்கிறது ஈக்குவாலிட்டி. இந்த ஈக்விட்டிங்கிறது என்னன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு. ஏதோ அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா, அவங்களுக்கு குடுக்க வேண்டியத குடுத்துட்டு ஈக்குவல் ஆக்குறோம் இல்லையா? அதுதான் ஈக்விட்டின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அன்ரிசர்வ்ட் கேட்டகரி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 5% அவங்களுக்கு இது குடுக்குறோம். 5% இருக்கு. இப்ப நம்ம யுஜிசி நெட் எக்ஸாம் எழுதினாலே ஒவ்வொரு கேட்டகரிக்கு கட் ஆஃப்ஸ் இருக்கு. அந்த கட் ஆஃப்ஸ் எதுக்கு குடுக்குறாங்க? ஈக்விட்டி பேசிஸ். அதுதான் ஈக்விட்டின்னு சொல்றது. அவங்கவங்களுக்கு தேவையான அந்த சலுகைகள குடுத்து ஈக்குவல் பண்றது பேர் ஈக்விட்டி. ரைட்டா? அடுத்தது விஷன் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் ஆஸ் பெர் NCTE. ஓகே, நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன். So teacher education must prepare teachers according to the developmental stage of learners and the specific education needs of each level. அந்த குழந்தைங்களுக்கு ஏத்த மாரி இருக்கணும் தான் NCTயும் சொல்லுது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம டீச்சர் எஜுகேஷன் இப்போ நார்மலா ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுது? நமக்கு பிரைமரி இருக்கு, செகண்டரி இருக்கு. அத தான் நம்ம எலிமெண்டரின்னு சொல்லிடுறோம். நார்மலா சொன்னா பிரைமரி, ஹையர் பிரைமரின்னு சொல்லுவோம் நம்ம. 1 to 5th ஸ்டாண்டர்ட். ஹையர் பிரைமரினா 6th அண்ட் 7th நம்ம ஹையர் பிரைமரி சொல்லுவோம் சில இடத்துல. இல்லன்னா 1 to 8th ஸ்டாண்டர்ட் 2மே சேர்ந்தது நம்ம எலிமெண்டரி ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. அப்புறம் செகண்டரி இருக்கு, ஹையர் செகண்டரி. இப்ப செகண்டரிங்கிறது 9th அண்ட் 10th செகண்டரி சொல்றோம். 11th, 12th நம்ம ஹையர் செகண்டரின்னு சொல்றோம். இது எல்லாமே கவர் பண்றதா தான் நம்ம டீச்சர் எஜுகேஷன் இருக்கு. ஸோ இதோட ரெகுலேட்டரி பாடி யாரு? நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், NCTE. இது மறக்கவே மறக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி இருக்கணும் அதோட கரிக்குலம்னா, டீச்சர் எஜுகேஷன் இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி கரெக்ட்டா எமர்ஜ் ஆயிட்டே இருக்கணும். மாறிட்டே இருக்கணும். அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ட்ரெய்னிங் குடுக்கணும். ஃபேக்கல்டி டெவலப்மென்ட், ப்ரொஃபஷனல் குரோத்லாம் கண்டிப்பா இருக்கணும். இன்டகிரேட் தியரியோட ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அதான் டீச்சிங் பிராக்டிஸ், ப்ரொஃபஷனல் பிராக்டிஸ் இருக்கு. அவங்களும் கிரிட்டிக்கல் திங்கிங் கரிக்குலம் தெரியணும். டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் அசஸ்மெண்ட்ஸ் புரியணும். அதான். என்கரேஜ்மென்ட் பார்ட்டிசிபேட்மென்ட், FDPs, ஒர்க் ஷாப்ஸ் அதான் ஃபேக்கல்டி டெவலப்மென்ட் ப்ரோக்ராம் FDPனா. ஓகே. அதுவும் போறதா இருக்கட்டும். ஒர்க் ஷாப் அண்ட் கான்ஃபரன்ஸ். அப்புறம் ப்ரமோட் லேர்னர் சென்ட்ரிக் அண்ட் டெமோக்ராட்டிக் டீச்சிங் அப்ரோச்சஸ். ஸோ டீச்சர் எஜுகேஷன் இப்போ எலிமெண்டரி ஸ்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாஸஸ் 1 to 8, 6 to 14 இயர்ஸ். ஈவன் சர்வ சிக்ஷா அபியானா இருக்கட்டும், RTE ஆக்டா இருக்கட்டும், எல்லாமே நம்ம இந்த 6 to 14 இயர்ஸ் கட்டாய கல்வி ஃபண்டமெண்டல் ரைட் இது இல்லையா? ஃபண்டமெண்டல் ரைட்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு பேரண்ட்ஸோட ரைட்டு கிடையாது. அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த வயசு குழந்தைங்கள படிக்க வைக்கிறது அந்த கவர்மெண்ட்டுக்கே ஒரு ரைட். ரைட்னா என்ன? அவங்களுக்கு கட்டாயம் அது. அதான் கட்டாய கல்வின்னு சொல்றது. அந்த குழந்தைங்கள நம்ம புஷ் பண்றது கட்டாய கல்வி கிடையாது. அந்த கவர்மெண்ட் அந்த வயசு குழந்தைங்களுக்கு கண்டிப்பா படிப்ப குடுக்கணுங்கிறது. அதுதான் கட்டாய கல்வி. ஓகே. 6 to 14 இயர்ஸ் குழந்தைங்க. இதுதான் சர்வ சிக்ஷா அபியான் 2000 to 2001 வருது. லான்ச் பண்றாங்க. அவங்க இன்சிஸ்ட் பண்ணதும் அதுதான். அதுக்கப்புறமா ஆர்டிகல் 21A தான் இது என்ன பண்ணுது? இது ஃபண்டமெண்டல் ரைட்டா மாத்துது. அந்த குழந்தை படிக்கிறது ஒரு ரைட். எப்பயுமே ஃபண்டமெண்டல் ரைட்னா என்னன்னா, நமக்கு இது கிடைக்கலன்னா நம்ம கோர்ட்டுக்கு போய் வாதாட கூட முடியும். அதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ன்னு சொல்லுவோம். ஆர்டிகல் 21A என்ன சொல்லுது? 6 to 14 இயர்ஸ் குழந்தைங்க கண்டிப்பா படிக்கணும். ரைட் டூ எஜுகேஷன். அதுக்கப்புறம் தான் நமக்கு RT ஆக்ட் வருது. 2009ல வருது நமக்கு. ஆச்சா? ஸோ பிரைமரி ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் கிளாஸஸ் 1 to 5, 6 to 11 இயர்ஸ் வரைக்கும் வரும். அப்பர் பிரைமரி ஸ்டேஜ் நம்ம 11 to 14 இயர்ஸ் வரைக்கும் வரும் நமக்கு. இது 2ம் சேர்த்து தான் எலிமெண்டரின்னு நம்ம சொல்றோம்.
ஸோ மேஜர் ஆப்ஜெக்டிவ்ஸ் அந்த வயசு குழந்தைங்களுக்கு டீச்சர் என்ன பண்ணணும்? மெயினா சைல்டு குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். அதனால தான் இப்ப தமிழ்நாடு டெட்ல வந்து நெறைய சைக்காலஜி கொஸ்டின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கும். ஸோ அதுல காக்னிட்டிவ், எமோஷனல், சோசியல் டெவலப்மெண்ட்க்கு நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம். டெவலப்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், ப்ராப்ளம் சால்விங் எப்படி இருக்கும்னா, கம்யூனிகேட் கிளியர்லி வித் சில்ட்ரன், கிவ் ஸ்டூடண்ட்ஸ் இன் சால்விங் ப்ராப்ளம்ஸ். அந்தந்த வயசுக்கு ஏத்த மாரி குழந்தைங்கள நம்ம கரெக்ட்டா பண்றதா இருக்கட்டும். எமோஷன் அண்ட் மென்டல் வெல்பீயிங்க்கும் இப்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ். இந்த ஃபார்மல் எஜுகேஷன்னா ஸ்கூலு. இப்ப நெறைய எக்ஸ்ட்ரா திங்ஸும் சொல்லிக் குடுக்கறது இருக்கு. நான் ஃபார்மல்ல. கம்யூனிட்டி லேர்னிங்கா இருக்கட்டும், அடல்ட் எஜுகேஷனா இருக்கட்டும், இதெல்லாமும் இருக்கு. அது அந்தந்த அந்தந்த வயசுல குழந்தைங்களுக்கு பண்றது. அப்புறம் நாலேட்ஜ் ஆஃப் ஹெல்த் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் இருக்கு. எலிமெண்டரி டீச்சர்ஸ் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹெல்த் எஜுகேஷன் இருக்கணும். பிசிக்கல் எஜுகேஷன், ஆர்ட்ஸ், கோ கரிக்குலர் இது எல்லாத்துக்குமே இப்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம சிசிஇ மெத்தட் பண்றோம்னா, எல்லாமே இருக்கும் நமக்கு. இல்லையா? அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் சைக்காலஜிக்கல் பிரின்சிபல். ஸோ டீச்சர்ஸ் மஸ்ட் அப்ளை சைக்காலஜிக்கல் தியரிஸ் ஆஃப் சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் பத்தி நம்ம அந்தந்த ஏஜ் குரூப் இப்ப நம்ம ஜீன் பியாஜே இது எடுத்தோம்னா இந்த வயசுக்கு இப்படி டெவலப்மெண்ட் இருக்கும்னு சொல்றாரு. இப்போ விஹாட்ஸ்கி எடுத்துட்டோம்னா அவர் சொல்றாரு சோஷியோ கல்ச்சுரல் தியரி, சோஷியல் இன்டராக்ஷன்ல குழந்தைங்க கத்துக்குது. ஸோ அந்த தியரி பேசிஸ்ல நம்ம கொண்டு போறது. அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் த ரோல் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஓகே. அப்புறம் டீச்சர் எஜுகேஷன் ஃபார் செகண்டரி ஸ்டேஜ் எடுக்கிறோம். இப்ப 9th to 10th எடுக்குறாங்க ஒரு டீச்சர்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த சமயத்துல நெறைய பசங்க ஓரளவு வளர்ந்துடுறாங்க. 9th, 10த்ல நெறைய 10th போர்டு எக்ஸாம் வருதுன்னா, ரொம்ப சப்ஜெக்ட் ஓரியன்டடா இருப்பாங்க. பட் இப்போ 9th, 10த்லயே கொஞ்சம் வொகேஷனல் எஜுகேஷனும் சிபிஎஸ்இ வந்து பண்ணுது. சிபிஎஸ்இல கொஞ்சம் வொகேஷனல் எஜுகேஷன் லைட்டா வருது பசங்களுக்கு. 9th, 10த்லேருந்தே பசங்க பண்றாங்க. இப்ப என்இபி 2020க்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ அடாப்டிங் டூ எஜுகேஷனல் சேஞ்சஸ்க்கு ஏத்த மாரி பண்றதா இருக்கட்டும். இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் இருக்கும். சயின்ஸ் வித் என்வைரன்மென்டல் ஸ்டடீஸ் ஆர் சோசியல் சயின்ஸ். இன்டர்டிசிப்ளினரினாலே என்னன்னா, இப்ப மேத்ஸ்ல ஒரு கான்செப்ட், சயின்ஸ்ல ஒரு கான்செப்ட் 2ம் ஒண்ணா சேர்ந்து நம்ம படிக்கிறோம் இல்லையா? அததான் இன்டர்டிசிப்ளினரி நம்ம சொல்றோம். அது படிக்கும்போது நல்லா புரியும். ஓகே. இப்ப மேத்ஸ்ல இப்ப ஏதோ ஒரு இந்த ஆட்டிட்யூட்ல ஏர் இருக்கு. ஏதோ நம்ம படிக்கிறோம். சோ அத சயின்ஸோட கனெக்ட் பண்றோம். ஏன் இருக்குன்னா, இந்த இடத்துல இவ்ளோ கேஸ் ஃபார்மேஷன் இருக்கு. அந்த மாரிலாம் யோசிக்கிறோம் இல்லையா? அந்த 2 சப்ஜெக்ட் அங்க நம்ம ஒண்ணா ஆகும்போது மட்டும் தான் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுதாங்க. அப்புறம் இன்டகிரேஷன் ஆஃப் ஐசிடி இன் டீச்சிங் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்கிற அப்டேட்டட்ல ஸ்மார்ட் போர்ட் யூஸ் பண்றதோ, இல்ல டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் லேர்னிங் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் இன்டராக்டிவா பசங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இப்ப ஹையர் செகண்டரி ஸ்டேஜ் போகும்போது 11th, 12th ஓரளவு பசங்க நல்ல பக்குவம் ஆயிடுறாங்க. நெறைய விஷயம் குழந்தைங்களுக்கு புரியும். அந்த சமயத்துல ஹையர் எஜுகேஷன் கெரியர் சாய்ஸஸ்லாம் நெறைய வர ஸ்டார்ட் ஆகுது பசங்களுக்கு. கிளாஸஸ் 11th to 12th ஓகே அந்த சமயத்துல. ஸோ அப்படியே ஒரு 15, 16, 17 இயர்ஸ் ஆயிடுது. பசங்களுக்கு எல்லாம் புரியும். ஸோ கரிக்குலம் டிரான்சாக்ஷனல் ஸ்கில்ஸ் வளர்க்கறதா ஒரு டீச்சர். அப்புறம் செக்ஸ் எஜுகேஷன், பிரிவென்டிவ் எஜுகேஷன், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்த பத்திலாம் கொஞ்சம் சொல்லிக் குடுக்கறது. லைஃப் லாங் லேர்னிங் வளர்க்கறதா இருக்கட்டும். என்ஹான்ஸ் ஆக்ஷன் ரிசர்ச் ஸ்கில்ஸ். அப்புறம் இன்ஸ்டில் சோசியல், மாரல், ஏஸ்தெட்டிக்னாலே என்னன்னா வேல்யூஸ்ங்க. குழந்தைங்களுக்கு வேல்யூஸ் கொண்டு வர்றது. இந்த பியூட்டி நம்மள சுத்தி இருக்கிற அழக ரசிக்கிறது, நேச்சுரலிசம் கொண்டு வர்றது. அது எல்லாமே சப்போர்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எல்லாரையும் ஒண்ணா சேர்த்து பண்றது. ஓகே. ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரனோட சேர்த்து. அப்புறமா ஸ்ட்ரென்தன் பேரண்ட் கம்யூனிட்டி ரிலேஷன்ஷிப். அடுத்தது ப்ராஸ்பெக்டிவ் டீச்சர்ஸ் நம்ம யார சொல்றோம்னா, இப்ப படிச்சுட்டு இருக்கவங்கள நம்ம ப்ராஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம். ஓகே. இப்ப போறாங்க. இப்ப பிஎட் டீச்சர்ஸ், டீச்சர் ட்ரெய்னீஸ நம்ம ப்ராஸ்பெக்டிவ் டீச்சர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு என்னலாம் தெரியும்னா, இன்டர் டிசிப்ளினரி டீச்சிங் அவங்களுக்கு தேவை. செல்ஃப் லேர்னிங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங், கொலாபரேட்டிவ் லேர்னிங், என்வைரன்மென்டல் அவேர்னஸ், ஆன்ட்ரப்ரனியூரியல் அண்ட் வொகேஷனல் ஸ்கில்ஸ். வொகேஷனல் ஸ்கில்ஸ் இப்பலாம் தெரிஞ்சிருக்கும் இப்ப உங்களுக்கு. என்கரேஜிங் இன்னோவேஷன், ஸ்கில் டெவலப்மென்ட் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி, ஆக்ஷன் ரிசர்ச் இது எல்லாமே ஒரு டீச்சருக்கு தேவை. இப்ப வர டீச்சருக்கு இந்த அளவு இப்ப இருக்கிற காலகட்டத்துல தேவைப்படுது. ஆனா ஆக்ஷன் ரிசர்ச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அங்க வீக்கா இருக்கிற குழந்தைய கரெக்ட்டா எடுத்து, அவங்களுக்கு ஒரு ப்ரீ டெஸ்ட் பண்ணி, போஸ்ட் டெஸ்ட் பண்ணி, அந்த மாரி இருக்கு ஆக்ஷன் ரிசர்ச். ஓகே. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷனல் அப்ரோச்சஸ். டிரான்சாக்ஷனல் அப்ரோச்சஸ்னால என்னன்னா, எப்படி நம்ம அந்த கன்டென்ட்ட கிளாஸ்ல கொண்டு போறோம். நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம்? இன்டராக்டிவ் அண்ட் பார்ட்டிசிபேட்டரி டீச்சிங்ல ஃபோக்கஸ் பண்ணி, அந்த லேர்னிங்க இன்னும் எப்படி ஒரு என்கேஜ்மென்ட் ஆக்டிவா கொண்டு போறோம். டிரான்சாக்ஷனல்னால எப்படி அந்த கிளாஸ வந்து நம்ம டீச்சிங் அப்ரோச் இருக்க போகுது. அதுதான். ஸோ இது என்ன பேஸ் பண்ணியிருக்கு? ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், டயலாக், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் கொலாபரேஷன் இது எல்லாம் ஏன்னா, இப்ப நம்ம மெயினா இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது ஃபுல்லாவே லேர்னர் சென்டர்ட் மெத்தட்ல தான். சோ இந்த இடத்துல என்ன பண்ணும், நெறைய இங்க டயலாகுக்கு
இல்லையா? கான்வர்சேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். பசங்களுக்கு நெறைய என்ன பண்ணும், ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் கேட்கணும். அவங்களையே சால்வ் பண்ண விடணும். இந்த மாரி பண்ணும்போது தான் பசங்க இன்னும் கிரிட்டிக்கலா நெறைய திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்றதுக்கு பண்றோம். ஸோ த மூவ் பியாண்ட் பாசிவ் லேர்னிங். பாசிவ்னா என்ன? ஜஸ்ட் டீச்சர் சொல்லும்போது குழந்தைங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தா, அதுதான் பாசிவ். குழந்தைங்களும் நெறைய இம்ப்ரூவ் ஆகுது. நெறைய பசங்க நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது ஆக்டிவ் லேர்னிங் அது. ஸோ ஆக்டிவ் லேர்னிங்னா என்ன பண்ணும்? கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் மீனிங்ஃபுல் லேர்னிங்க்கு வழிவகுக்கும். ஸோ இதுல நமக்கு நம்ம சிலபஸ்ல இருக்கிறது எக்ஸ்போசிட்ரி டீச்சிங் நம்ம சொல்லுவோம். இந்த எக்ஸ்போசிட்ரி டீச்சிங்னாலே என்னன்னா, ஒரு ஒரு ஏதோ கன்டென்ட்ட டீச்சர் என்ன பண்றாங்க, ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ப்ராப்பரா சொல்லிக் குடுக்குறாங்கன்னா, அத வந்து பண்றது எக்ஸ்போசிட்ரி டீச்சிங் சொல்றோம். ஓகேவா? ஸோ டீச்சர் சென்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரோச்ச பொறுத்தவரைக்கும், இது லெக்சர், டெமான்ஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ பொறுத்து இது அமையுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இன் எக்ஸ்போசிட்ரி டீச்சிங் என்னன்னா, பிரிப்பரேஷன், பிரசன்டேஷன், கிளாரிஃபிகேஷன், இவாலுவேஷன். இது 2மே சேர்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். அ இது 4மே வந்து எக்ஸ்போசிட். டீச்சர் ப்ரிப்பேர் பண்றாங்க, பிரசன்ட் பண்றாங்க, கிளாரிஃபை பண்றாங்க, இவாலுவேட் பண்றாங்க. ரைட்?